எங்களை போன்ற கிராம பகுதியில் பிறந்தவர்கள் எல்லாம் கலைத்துறைக்குள் வர வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியவர்களில் ஒருவர். எல்லோருடைய மனதிலும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு கதாநாயகன், இயக்குனர், தயாரிப்பாளர் என்று பன்முகத்தன்மை கொண்ட மரியாதைக்குரிய இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்களே, ஏறக்குறைய என்னுடைய தந்தை ஸ்தானத்தில், இன்னும் சொல்ல போனால் எனக்கு குருவாக இருந்து முதல் சென்னைக்கு நான் வந்தது அவருடைய பள்ளிக்கு தான். வண்ணாரப்பேட்டையில் காமராஜர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளிக்கு. ஒரு சங்கத்தில் அவர் இருந்த தலைவராக இருந்தபோது என்னை இணைத்து கொண்டு இன்றைக்கு ஈன்ற பொழுதினில் பெருதுவத்தும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பதைப் போல ஒரு தாயும் தந்தையும் நிகழ்வில் உயிரோடு இருந்தால் எவ்வளவு தூரம் ஆச்சரியப்படுவார்களோ, பாராட்டுவார்களோ, மகிழ்ச்சி அடைவார்களோ, அந்த அளவில் என்னுடைய வளர்ச்சியை பார்த்து எல்லா துறைகளிலும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற அருமைக்குரிய அண்ணன், திரைப்பட தயாரிப்பாளர் அண்ணன் கே. ராஜன் அவர்களே, அன்பு சகோதரர் தனஜெயன் அவர்களே, அன்பிற்குரிய கௌரவ் நாராயணன் அவர்களே, இயக்குனர் கௌரவ் நாராயணன் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த திரைப்படத்தை இரவு பகல் பாராது உழைத்து அண்ணன் கே. ராஜன் என்கிட்ட கேட்டாங்க, இதனை கிரைம் ஸ்டோரியா இல்லை ஃபேமிலி ஸ்டோரியான்னு கேட்டாங்க. உண்மையை சொல்ல வந்தேன், எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு. என்ன எப்படி சொல்கிற, நீ தயாரிப்பாளர் இருந்துட்டு அப்படின்னாங்க. இல்லை, நான் அஜித் மேலே உள்ள கான்ஃபிடென்ட்டு, அந்த ஏரியாவுக்குள்ளே நான் போகவே இல்லை. ஹீரோயின் ஸ்வேதா இருக்காங்க, ஷூட்டிங் கூட நான் போனதே கிடையாது. ஏதோ ஒரு நாள் அக்கேஷனாக ஒரு நாள் வற்புறுத்தி கூப்பிட்டாருன்னு ஒரு நாள் போனேன். மற்றபடி அந்த என்ட்ரிக்கு அதுக்குள்ளே என்ட்ரி ஆகலைன்னா, ஏன்னா இதனால் இவன் முடிக்க மெண்டாராயிருந்து அதனை அவன்கண் விடல் என்ற வள்ளுவன் வாக்கிற்கு இணங்க அஜித் என்கிற ஒரு அப்பலுக்கு பெற்ற ஒரு இளைஞன், எனது அன்பு தம்பி, கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை நான் யோசிப்பதை விட, நான் சிந்திப்பதை விட மிக சிறந்த ஒரு திரைக்காவியமாக கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய உழைப்பை நான் ஒவ்வொரு நாளும் பார்த்திருக்கிறேன். ஆகவே அதில் போய் உள்ள நுழையணும், என்னன்னு பார்க்கணும், கேட்கணுங்கிற நிலைப்பாடெல்லாம் எனக்கு இல்லை. உங்களோட சேர்ந்து நானும் ட்ரெய்லர் பார்த்தேன். இயக்குனர் அவர்கள் ஒரு 5 நிமிடம் தாமதமாக வந்துட்டாங்க. அவங்க வந்தபோது தான் அந்த ட்ரெய்லரை ஓப்பன் பண்ணுறதா இருந்தோம், வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் எல்லாருமே காலையிலேருந்து 9:30 மணிலேருந்து 9:15 வந்துட்டதுனால அவர் நிற்கலனால அவங்கெல்லாம், அதுக்கப்புறம் அவரை கட்டுப்படுத்த முடியல அவர்னால. சரி, இயக்குனர் சார்கிட்ட நம்ம சொல்லிக்குவோம், சாருக்கு அனுப்பிச்சி விட்ருவோம், சார் காரில் வரும்போதே பார்த்துட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் அந்த ட்ரெய்லரை அவர் நிகில் சார் வந்து வெளியிடலான்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ஒரு மகிழ்வான தருணத்தில் இந்த திரைப்படத்தினுடைய நாயகி, ரொம்ப தங்கமான ஒரு சகோதரி, அவங்க ஒவ்வொரு முறையும் ரொம்ப ஒப்பீனியண்டாக, அப்போல்லாம் ஒரு சினிமா துறையில் பார்க்குறதெல்லாம் கடினமான ஒன்று. அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஓரளவுக்கு கேரளாவில் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் அந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற அனைத்து தயாரிப்பாளர்கள், டெக்னீஷியன்ஸ், எடிட்டர், கேமராமேன், கதாசிரியர், நம்முடைய மியூசிக் டைரக்டர் எல்லாத்தையும் நெருங்கி பழகாதனால எனக்கு வந்து அது மாதிரி ஒரு ஈடுபாடு கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் சினிமாவில் நாடக குடும்பத்திலேருந்து வந்தவேனா, என்னுடைய தாய்மாமன் வி.கே. சக்திவேல் மணப்பாறையில் மிகப்பெரிய ராஜ நடிகர், கலைஞானத்தோடு ரொம்ப தம்பி மாதிரி இருப்பார். அவருக்கு பெரிய மருது படத்தில் ஒடுக்கடிச்சிட்டு சாமியார் அவர் விரேசம் பண்ணியிருக்காரு. மிருதங்க சக்கரவர்த்தியில் நடிகர் திலகத்தை சங்கத்தை விட்டு நீக்கி வைக்கிற கேரக்டர் எங்கள் மாமா தான் பண்ணார், தாய் மாமா. என் தாயினுடைய தந்தை, என் தாத்தாவும் நாடக நடிகர், ராஜ நடிகர். அந்த அடிப்படையில் இந்த கலைங்கிற உணர்வு வந்து என்னுடைய ரத்தத்தில் ஊறி போயிருந்ததுனால எதைக்காவது ஒரு நாளைக்கு சாதிக்கணும்னு சொன்னேன். பெரிய லெவலில் வந்திருக்கலாம். டி. ராஜேந்திரன் தான் என் வாழ்க்கையை கெடுத்தார். அவர்கிட்டே சொன்னேன், எப்போ பார்த்தாலும் இப்படி நீ சொல்லி கேவலப்படுத்திட்டீங்க அப்படின்னு ஒரு நாள் சத்தம் போட்டார். முதல் சினிமா நடிக்கலான்னு சென்னைக்கு வர சொன்னாங்க எல்லாரும். மெட்ராஸ் போனால் சினிமா நடிக்கலாம், உனக்கு ஹேர்லாம் நல்லா இருக்குது, கமலஹாசன் மாதிரி முடியெல்லாம் நல்லா வச்சுருக்கேன், நல்லா நடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சென்னை விட்டு வடபழனி விட்டு இறங்கி எங்கே படம் எடுக்கலாம், படம் எங்கே போய் நடிக்கலான்னு கேட்டேன். எங்களுக்கு என்ன தெரியும் பாவம், அவர் சார்லாம் டேரக்டர்லாம் ரொம்ப அடிபட்டு உதப்பட்டு கீழே இருந்து மேலேருந்து வந்திருக்காங்க. நாங்கள் வந்தோடனே படம் நடிக்கணும், எம்ஜிஆர் மாதிரி பெரிய ஆள் ஆயிரணும், கமலஹாசன் மாதிரி பெரிய ஆள் ஆயிரணுங்க மாதிரி பார்வை வந்தோம்.
வந்து ஏவிஎம்மில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அப்போ போய் இந்த திரைப்படத்துக்கு நான் இந்த ஷூட்டிங் வராதுக்கு அது ஒரு காரணம். அப்போ நான் போய் என்ன பண்ணேன், யாரங்க போய் கேட்குறதுன்னு கேட்டேன். இது நடந்தது 89. யாரங்க போய் 88 யாரங்க போய் கேட்குறேன்னு நினச்சேன். அது கல்யாணம் பண்ணி 6 மாதம் வேறு. யாரங்க போய் கேட்குறதுன்னு நினச்சேன். இந்த உள்ள ஒரு ஆள் தாடி வச்சுட்டு படம் எடுத்துகிட்டு இருக்காரு, அவரை போய் கேளுங்க, அவருக்கு என்ன கிடப்போ அவனுக்குன்னு தெரியல, அவரை போய் கேளுங்கன்றான். அவர் ரொம்ப சீரியஸாக இருந்துக்கிட்டு இருந்தான். 1 மணி இருக்கு மத்தியானம். நான் போய் சார் அப்படின்னு என்னையா அப்படின்ட்டு வந்தாருங்க. இந்த படம் நடிக்கணும் சார், உங்கள்கிட்ட கேட்கணும் சார். எல்லாம் வந்துட்டு எந்த ஊரியா நீ கேட்டார். சொன்னேன், ஊரில் போய் பொழப்பாரியா, படம் நடிக்க வந்துட்டானாரு. சரி, ஒருவேளை முகம் சரியில்லை போல் நமக்கு, அதனால் இந்த டைரக்டர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு அதுலேருந்து போயிட்டா. ஏன்னு சொல்கிறேன்னா, பாக்கியர சார் பார்த்துருந்தா கண்டிப்பாக மண்ணாங்கட்டியெல்லாம் நடிக்க வச்சார். கண்டிப்பாக இவரை பார்த்துருந்தா அவர் கேரக்டரில் ஒரு ஆர்வம், ஒரு இளைஞன் வந்திருக்கான், வாப்பா அந்த கேரக்டரை பண்ணிருப்பார். நான் பார்த்து 4 நாளைக்கு முன்னாடி ஃபோனில் பேசும்போது ஒரு சொன்னேன், ஏங்க நீங்கள் சினிமாவில் நல்லா வந்திருப்பாங்க, என்ன சும்மா கெடுத்து விட்டீங்க நீங்கள் அப்படின்னு. வராத வரைக்கும் நல்லதுன்னு நினை நீ அப்படின்னாரு. அந்த அடிப்படையில் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்புறம் அண்ணன் டபுள்ஸில் நடிக்க வாடினார். ஷூட்டிங்க்கு லேட்டாக போயிட்டேன், கேரக்டரை மாற்றி விட்டார். லேட்டாக வந்துட்டு வேறு ஆள்கிட்ட போட்டேன்ட்டார். அப்புறம் சின்ன பூவைக்கு இல்லாத அண்ணன் பையன் நடித்த படம், பிரபு எல்லாம் படி நடித்த படம், ஏறக்குறைய ப்ரொடியூசர் மாதிரியே தான் இருப்பேன். விசிறின்னு ஒரு படம். அப்போ நான் லட்சுமி சுப்பையா வந்து ஒரு படம், அது என்ன படம் பேர் கூட தெரியல, அந்த படம் எடுத்தான். சகின்னு ஒரு படம் எடுத்தான். ஏன் சொல்ல வரேன்னா, நண்பர்கள்லாம் பத்திரிக்கை ஊடகத்துறை நண்பர்கள்லாம் ஏதோ புதுசாக கூட்டியாந்து ஒருத்தர் திரைப்பட தயார் பண்ணி நிப்பாட்டான். 89லேருந்து இருக்கேன், திரையில் இருக்கேன், படத்தில் இல்லை. அதே மாதிரி 2001 ப்ரொடியூசர் கவுன்சில் அவர் சார் கூட சொன்னார், தனஞ்சயன் கூட, நம்ம அசோசியேஷன் ஆக்டிவிட்டியாக இருக்குது, உங்களை மாதிரி ஆள் ஆர்வமான ஆட்கள் அதில் இருக்கணுன்னாரு. நான் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா 2001 கேஆர்ஜி இருக்கும்போது, இவர் கோதண்டன் இருக்கும்போது, கேஆர் இருக்கும் பொழுது நாங்கள்லாம் போய் எங்களுக்கு பொழுதுபோக்கே சினிமா தயாரிப்பாளர் சங்கம் தான். சாயந்தரம் போய் 6 மணி 7 மணிக்கு உட்காந்தா 11 மணி 12 மணிக்கு அண்ணன் கார் எடுத்துகிட்டு அங்கே வண்ணாரப்பட்ட போவார், நான் கார் எடுத்துகிட்டு இங்கிட்டு சாலிகிராமம் வருவேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஈடுபாடோடு இருந்தோம். பரவாயில்ல, இருந்தாலும் முதல்ல கால் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி, இந்த திரைப்படமும் இந்த திரைப்பட தயாரிப்பாளரும் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரும் இந்த திரைப்படத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லோரும், எல்லா நடிகர்களும் சிறந்து வளர வேண்டும் என்று உங்கள் வாழ்த்துக்களோடு வரவேந்திருக்கிற அனைவரையும் வருக வருக வருகவென வரவேற்று அமர்கிறேன். வணக்கம். இந்த படத்தோட ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி தந்த ப்ரொடியூசரும் டைரக்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டைரக்டரோட ஒர்க் பண்ணது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. இந்த படம் வந்துட்டு ஜூலை 25 தியேட்டருக்கு வருது. எல்லாரும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்த டைரக்டர் அஜித் சார் ஒரு நன்றி சொல்லணும். ப்ரொடியூசர் சார், இது சார் சொன்ன மாதிரி செட்டுக்கு ஒரு 7 நாள் தான் வந்தார். அதுக்கப்புறம் எந்த கேள்வியும் கேட்டதில்லை. ஸோ கம்ஃபர்டபுளாக மொத்த ஷூட்டு முடித்தோம். கொஞ்சம் கஷ்டமான ஷூட்டு தான், பட் ஸ்டில் கம்ப்ளீட் பண்ணி ஒரு நல்ல பேக்கேஜாக கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். சார் கண்டிப்பாக சந்தோஷப்படுத்துவோம். ஸோ தேங்க்யூ. 25th படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி. இந்த பிரபஞ்சத்துக்கும் என்னோடய தாய் தந்தைக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு, பிடிகே அரசகுமார் சாருக்கு என்னோட நன்றிகள், மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் டைரக்டர் திரு அருள் அஜித் அவர்களுக்கு என்னை நம்பி இந்த ப்ராஜெக்டை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 25th ஜூலை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தில் மொத்தம் ஒரு 3 பாட்டு இருக்குது. எல்லா பாட்டுமே நல்லா வந்திருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து ஹரி பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் பார்க்கும்போது ட்ரெய்லர். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட ஆதரவும் கண்டிப்பாக இதில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அஃபிஷியலி எனக்கு வந்து ரிலீஸ் ஆக போகிற 2வது மூவி, பட் இதோட 4வது மூவி. ஸோ எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி நல்லபடியாக கொண்டு வருவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். நான் இங்கே உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு காரணமான என்னுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ஒரு பெரிய நன்றி. சோஃபார் அதனால தான் வந்திருக்கேன். கைலன் படத்துக்கு அருள் அஜித் சார் அண்ட் இதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த பிடிகே அரசகுமார் சார் எங்கள் எல்லாருக்கும் ஒரு கேப்டனாக இருந்து இதை புஷ் பண்ணி இன்றைக்கி திரைப்படம் தியேட்டருக்கு வருது. உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும். படம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்ல கண்டிப்பாக எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. கார்த்திக் ஹர்ஷா பாடல்கள் பண்ணியிருக்காரு. எல்லோரும் அதை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். யூடியூப்பில் எல்லாமே ஒன்றுனா இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி வந்திருக்க ட்ரெய்லரும் இப்போ அடுத்து யூடியூப்பில் வரும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தை பற்றி வெளி மக்களுக்கு கண்டிப்பாக கொண்டு போங்க. ஏன்னா நீங்கள் நினச்சா தான் இந்த படத்தை இன்னும் பெரிய ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ண முடியும். ஸோ இங்கே நீங்கள் தான் எங்களுடைய முதல் ஆடியன்ஸ். ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி. நிச்சயமாக இங்கே வந்திருக்க திரைப்பட ஜாம்பவான்கள் எல்லாருக்கும் அவங்களோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எப்பயுமே தேவை. அண்ட் எங்களோட ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க.
இதுக்கு மேலே உங்களோட ரிவ்யூஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தோட ட்ரெய்லரில் கடைசி ஒரு சேயிங்ஸ் வரும், போராடணும், போராடினா தான் எல்லாமே கிடைக்கும்னு. இங்கே சினிமாவில் ஒரு கதையை க்ரியேட் பண்ணுறதுக்கு போராடணும், அந்த போராட்டத்தோட அந்த கதைக்கு ஒரு ஹீரோ பிடிக்கிறதுக்கு போராடணும், அதோட அதை வெளியே கொண்டுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் பிடிக்கிறதுக்கு போராடணும், இதெல்லாம் போராடி ஒரு ரிலீஸ் டேட்டுக்கு ஒரு போராடணும், அதுவும் போராடி கடைசியில் தேட்டருக்கு வரும்போது எல்லா பேருமே மார்க் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே இருக்கிற எங்கள் குடும்பத்துக்காரங்க மார்க் போடும்போது அதை வந்து நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம், அதை ரொம்ப 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 வரவேற்கிறோம். ஆனால் இன்றைக்கி தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸ்லேருந்து, தேட்டரில் இருக்கிற ஆப்ரேட்டர்லேருந்து, தேட்டரில் பாப்கார்ன் விற்கிற ஆள் வரையும் எல்லா பேருமே ஒரு ஃபோன் வச்சுக்கிறாங்க, அந்த ஃபோனில் மார்க் போட ஆரம்பிச்சிடுறாங்க. சத்தியமாக எல்லாருமே மார்க் போட்டாங்கன்னா யாருக்கு தான் படம் எடுக்கிறதுன்னு தெரியாமல் தான் படம் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு போராட்டத்தோட. ஸோ இதுக்கு இப்போ நடப்பு தயாரிப்பாளர் சங்க தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களும் ஒரு கோர்ட்டுக்கு போனாங்க. அது கோர்ட்டில் அது சாதகமாக அந்த தீர்ப்பு வரலன்னு நினைக்கிறேன். பட் இதோட நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க சார். போராட்டம் என்பது இப்போ இந்த படத்தில் வந்த மாதிரி தான், நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும். அந்த போராட்டத்துக்கு என்றைக்காவது ஒரு நாள் ஒரு நியாயம் கிடைக்கும், போராடுங்க சார் திரும்ப. ஸோ கம்மிங் டு த கைலன் பாயிண்ட், இப்போது டைரக்டர் அஜித் இத்தனை போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு. ஸோ ஒரு கைதட்டலாம் இருக்குது. ஏன்னா ஒரு முதல் படம், அதை முதல் காதல், முதல் முத்தம் மறக்க முடியாது. அதே மாதிரி ஒரு முதல் படம், முதல் மேடை, அவர் எந்த மனநிலையில் உட்காந்துருப்பார், என் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது எந்த மனநிலையில் இருந்தாருன்றது எனக்கு தெரியும். எக்ஸாம் எழுதிட்டு 12th எக்ஸாம் எழுதிட்டு பாஸாக ஃபெயிலாக, கன்ஃபார்மாக பாஸ் தான், அது டிஸ்டிங்ஷனில் வந்துருமா. ப்ரொடியூசர் சொல்லிட்டார் ஈஸியாக, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, நான் உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டாரு. ஆனால் ஒரு இயக்குனரால் அப்படி உட்கார முடியாது சார், கன்ஃபார்மாக. அந்த இயக்குனருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் தென் இன்னொன்று, இன்றைக்கி பெரிய படம் சின்ன படம் அப்படின்றது மக்கள் முடிவு பண்ணுறாங்க. கீழே உட்காந்துருக்கிற நமது மதிப்புக்குரிய பத்திரிகையாளர்கள் முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு தேட்டருக்காரனா நான் க்ளீனாக ரொம்ப ஹாப்பியாகவே சொல்லுவேன், கண்டென்ட் வின்ஸ், ஒன்லி கண்டென்ட் வின்ஸ். எவ்வளோ பெரிய படம் வந்தாலும் ஒரு சின்ன படம் வந்துச்சுன்னா அது இன்றைக்கி 75 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுது அப்படின்னா ஒன்லி டியூ டு கண்டென்ட். ஸோ ஒரு படம் பண்ணுறதுக்கு அந்த கண்டென்ட்டு, அந்த கண்டென்ட்டுக்கு உண்டான ரிசர்ச்சு, அந்த ரிசர்ச்சுக்கு உண்டான ஒரு நியாயமான ஒரு உழைப்பு இருந்தாலே இன்றைக்கி மக்கள் பக்காவாக ஆதரிக்கிறாங்க. கடைசியாக வந்த மார்கன் படம் முனக்கண்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். டிஎன்ஏ, மார்கன் எல்லா படமுமே ஒரு த்ரில்லரில் ஒரு நியாயமான ஒரு கதையை நீ சொல்லு, என்னை 2.5 hours எங்கேஜிங்காக வை. ஏன்னா இன்றைக்கி ஆடியன்ஸ் படம் பண்ணுற இயக்குனர்களை விட ஃபர்டல் மைண்டட். நீ ஃபஸ்ட்டு சீன் ஆரம்பிக்கும் போதே 13வது ஃபஸ்ட்டு ரீல் ஆரம்பிக்கும் போதே 13வது ரீல் தாண்டா வரப்போகுதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ இன்றைக்கி படம் பார்க்குற ஆடியன்ஸை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எந்த டைரக்டர் நினைக்கிறாரோ அவர் வீட்டுக்கு போயிடலாம். எந்த டைரக்டர் ஆடியன்ஸோட ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அறிவாளி, அவங்களுக்கு மேலே நம்ம அறிவாளியாக இருக்கணும்னு நினச்சி ரிசர்ச் பண்ணுறாங்களோ அந்த படங்கள் 200% வின் ஆகும், வின் ஆகியே தீரும். இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதும் எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லராக இருக்குது. ஸோ இந்த த்ரில்லர் மீனிங்ஃபுல் த்ரில்லராக இருக்கும் பட்சத்தில் 200% இந்த படம் கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆகும். அஜித்தோட நல்ல மனசுக்கு ஆகணும். இன்னொரு விஷயம், அஜித் எனக்கு ஃபேமிலி மாதிரி. ஏன்னா எங்கள் அக்காவோட படிக்கிறவர், அவர் படித்தவர். ஸோ என்னோடய ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் மாதிரி தான். அவர் படம் ஜெயிச்சிச்சுன்னா நான் ஜெயித்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவேன். ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு, பிரச்சனையே இல்லை, அவர் ஜாலியாக இருக்கிறாரு, அவர் என்ன எந்த பரீட்சையும் எழுதலை. பட் இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே ஒரே ஒரு விஷயம் இருக்கும், படம் ரிலீஸ் ஆகும்போது டிசிஆர்னு ஒன்று வரும், அதுதான் சார் உங்களோட எக்ஸாம் பேப்பர், அந்த பேப்பரில் நீங்கள் பாஸ் ஆகணும்னு மனதார நான் வாழ்த்துறேன் சார். அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் 2 பேர், பேக்ரவுண்ட் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, சாங்ஸ் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, இன்னும் சாங் கேட்கலை. ஸோ ஐ விஷ் யூ குட் சக்ஸஸ் பிரதர். ஹரியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி காலங்களில் வசந்தம் சாங்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சார்ட் பஸ்டர்ஸ்லேயே ரொம்ப நல்லா வந்த கதைகள். இப்போ தெலுங்கில் அவர் பெரிய பெரிய படங்கள் வந்ததுனால அவரோட கால் ஷீட்லாம் தெலுங்கில் கொடுத்துருக்காரு. அப்போ தான் நான் சொன்னேன், இங்கேயும் கொஞ்சம்
கால் ஷீட்ஸ்லாம் கொடுங்கம்மா, கால் ஷீட் கை ஷீட்லாம் கொடுங்கம்மான்னு இருக்கேன். ஸோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். கேமரா ஒர்க் அண்ட் எடிட்டர் அஸ்வின், ஆல்ரெடி எடிட்டர் அஸ்வின் கூட நானும் 2 படம் நான் நடித்த படத்தை எடிட் பண்ணியிருக்காரு. இந்த படமும் ட்ரெய்லர் ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. ஸோ அவருக்கும் என் வாழ்த்துக்கள். பிரஜன், ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ லாட் ஃப்ரம் யூ பிரதர். நீ வரும்போது நான் இன்னும் ஒரு ரீச் ஆவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் தெர் இஸ் ஆல்வேஸ் அ சேஸ் ரைட் டைம் அண்ட் ரைட் டைம் கம்ஸ் when right people comes, definitely your success will come at the right time. So I'm just wishing you a great success. Last but not the least, அவங்க ஸ்வேதா நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாக மனசுக்கு பிடிச்சது மாறா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு மாதிரி பொய்ட்டிக்கான ஒரு படம். அதிலிருந்து அவங்களோட கரியரும் தமிழில் பெருசாக வரும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஐ விஷ் யூர் அ கிரேட் சக்ஸஸ் ஃபார் திஸ் ஃபில்ம் ஆல்சோ. ஸோ என்டையராக எல்லா பேரையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தயவு செய்து திரும்பவும் இந்த மாதிரி படங்கள், சின்ன படங்கள் பெரிய படங்கள்ன்றது கிடையாது. படத்தோட தரமும் படத்தோட நியாயமான அந்த சக்ஸஸும் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி இங்கே இருக்கிற என் பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் நான் கால் தொட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஜுராசிக் வேர்ல்டு ஓடுற ஐநாக்ஸில் 5th ஸ்க்ரீனில் தான் எங்களோட கைலன் படமும் ரிலீஸ் ஆகும். ஸோ 10,000 கோடி 15,000 கோடி போட்டு எடுக்கிற ஒரு படத்துக்கும் 2 கோடி போட்டு எடுக்கிற படத்துக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் ஆர் தேர். அதை நான் சொல்ல வேண்டியதில்லை, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் இன்றைக்கி பாதி பேர் கம்பேரிசனில் தான் படம் பார்க்குறாங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேது. 5 யூடியூபர்ஸ் கதை ஒரு கிரிட்டிக் பண்ணுறாங்க. 5 பேரில் 5 பேருமே அவங்கவுங்க இதில் ஒருத்தர் மியூசிக் நல்லா இருக்குன்றாரு, ஒருத்தர் மியூசிக் நல்லா இல்லைன்றாரு, ஒருத்தர் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்றாரு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றாரு, இன்னொருத்தர் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றாரு. இப்போ உங்கள் 5 பேர்த்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ ஒரு 1000 பேர் உட்காந்துருக்க ஆடியன்ஸ் அவங்க ஒரு ப்ரீ நோஷனோட தேட்டருக்குள்ளே வரக்கூடாது. தயவு செய்து அதை மட்டும் மனசில் வைங்க. இங்கே ஒவ்வொரு படமும் செத்து சுண்ணாம்பாய் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரொடியூசரும் இயக்குனரும் கிட்டத்தட்ட ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், 3 வருஷமாக 3 படம் சைன் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிட்டு சக்ஸஸ் ஆன இயக்குனர்களும் சரி, ஃப்ளாப் கொடுத்த இயக்குனர்களும் சரி, படம் பண்ண முடியாமல் தான் இருந்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா ஒரு படத்தோட தலையெழுத்தை ஓடிடி நிறுவனம் என்றைக்கு முடிவு பண்ண ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கே இங்கே ப்ரொடியூசர்ஸ், இயக்குனர்கள் எல்லா பேரோட மாரல் அந்த ஸ்ட்ரென்த்துன்றது உடையுது. ஸோ இன்றைக்கும் நான் ப்ரே பண்ணுற கடவுள் இந்த சினிமாவுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய சக்தியை கொண்டு வந்து தயவு செய்து ஒரு சினிமாவோட படம், ஒரு சினிமாவோட சக்ஸஸ், ஒரு சினிமா படம்ன்றது இயக்குனர்கள் கையிலையும் தயாரிப்பாளர்கள் கையிலையும் தான் இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப 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 மன்றாடி கேட்டுக்கிறேன். உங்களோட பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். ஒரு கிரிட்டிக்கும் ஒரு படம் கிரிட்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, அந்த படத்தோட மேக்கிங் என்ன, அந்த படத்தோட விஷயங்கள் என்ன அப்படின்னு கருத்து பண்ணி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். கம்பேரிசன் பண்ணி தயவு செய்து கிரிட்டிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா சினிமா கொஞ்சம் குத்துயிரும் குலையுமா இருக்குது. அதை வாழ வைக்க வேண்டிய கடமை எங்களை விட உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களுக்கு தான் இருக்குது. அதை நான் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். சில பேர் செய்கிற தப்புனால இன்றைக்கி ரொம்ப 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 கஷ்டத்தில் சினிமா இருக்குது. அந்த சில பேர் கையில் இருந்து தயவு செய்து சினிமாவை காப்பாற்றுங்க. அது எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. ஸோ இது என்னோட இயக்குனராக தாழ்மையான வேண்டுகோளுங்க. இந்த டீம் மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும். அந்த சக்ஸஸில் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் நானும் இருக்கணும்னு எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவுக்கு வந்ததுக்கு 2 பேர் காரணம். ஒன்று அருள் அஜித். அவர் திடீர்னு மெசேஜ் பண்ணி என்னை சொன்னார், சார் இந்த விழாவுக்கு வரணும் அப்படின்னாரு. எனக்கு திங்கட்கிழமை காலையிலனாலே நிறைய ப்ரோக்ராம்ஸ் மீட்டிங் இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்க வரலைங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு கண்டென்ட் அனுப்பிச்சி விட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னா, ஒருத்தர் சும்மா கூப்பிடாம ஒரு கண்டென்ட் இந்த கதை என்ன அப்படின்னு ஒரு பேஜ் போட்டு யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு போட்டார். நான் உடனே சொன்னேன், அருள் நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு பிடிச்சது அந்த ஐடியா. அதாவது நான் இந்த மாதிரி ஒரு கதை எடுத்திருக்கேன்,
நீங்கள் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் சொல்லும்போது அந்த டிசிப்ளின், அந்த ப்ரொஃபஷனலிசம், அந்த ஒரு கமிட்மெண்ட் டு த ஃபிலிம் பிடிச்சிருந்தது. அதில் முக்கியமாக எனக்கு பிடிச்சது காஸ்ட் அண்ட் குரூவில் எடுத்த உடனே சிவிதா பேர் போட்ட உடனே, சிவிதா நம்ம ஹீரோயின் படம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் வந்து கார்ப்பரேட் கரியரில் 25 வருஷம் இருந்து நான் முதல்ல ஆரம்பித்த படம், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆரம்பித்த படம் பார்த்திங்கன்னா அது எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும். நான் கடைசியாக வந்து கார்ப்பரேட் கரியரில் பண்ண படம் இறுதி சுற்று, அதாவது லாஸ்ட் அப்படின்னு சொல்லி படத்தை முடித்தேன். அது பிறகு வந்து ஒரு படம் ஏதாவது நம்ம பிஸ்னஸில் ஆரம்பிக்கலாம், நம்ம இண்டிபெண்ட்டாக படம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு படம் தேடிட்டே இருக்கேன். படம் கிடைக்கல, நிறைய அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்னு வரும்போது ஒரு தயாரிப்பாளர் என்கிட்ட வந்து, சார் இந்த படம் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். சிவதா நடித்த படம். அந்த படத்தை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து ஜீரோ, அந்த படத்தினுடைய ஹீரோயின் தான் வந்து. நான் சொன்னேன், இது இறுதி சுற்று படம் பண்ணிவிட்டு ஜீரோவில் ஆரம்பிக்க போகிறேன் நான் அப்படின்னு நினச்சேன். பட் ஐ ஃபெல்ட் நைஸ், நல்லது. நான் கடவுள் சொல்கிற மாதிரி தான். அதாவது இறுதி சுற்று கார்ப்பரேட் கரியெல்லாம் முடிஞ்சிச்சு தம்பி, நீ வந்து இண்டிபெண்ட்டாக ஒரு பயணம் ஆரம்பிக்கணும், ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னாரு. அந்த ஜீரோனுடைய ஹீரோயின் வந்து சிவிதா ரொம்ப அருமையாக அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். 2016 வெளியான படம். அதுதான் எனக்கு ஒரு கரியரில் தொடக்கம் கொடுத்தது. அது பிறகு நான் இண்டிபெண்ட்டாக என்னுடைய பயணம் தொடங்குச்சு. நான் படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, படம் எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் ஒரு காரணம். அது வரையும் கார்ப்பரேட் கரியரில் ஒரு பேக்கிங்கோடு பண்ணுறது வேறு, இதை நம்ம சொந்த காசை போட்டு புண்ணாகிறது வேறு. அந்த மாதிரி படம். ஆனால் ஜீரோ எடுத்த உடனே எனக்கு ஒரு வெற்றிகரமான படமாக அமைஞ்சுது. அந்த படம் மூலமாக எனக்கு நிறைய பிரேக் த்ரூ கிடச்சிது. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் சிவிதாவுக்கு நன்றி சொல்லணும். ஸோ சிவிதா, உங்களுடைய பயணம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு பயணமாக பார்க்குறேன். இந்த கடந்த 10 வருடமாக 9 வருடமாக நான் பார்க்குறது சிவதானுடைய ஃபில்மோகிராஃபி. ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம்ஸ் அவங்க சூஸ் பண்ணாலே சிறப்பான படமாக இருக்கும். மலையாளமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, அற்புதமான படைப்புகள் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இந்த படத்தில் அவங்க ப்ரொட்டகனிஸ்டாக இந்த படத்தில் நடிக்கிறதும், ஒரு ஸ்டைலிஷான கம்பீரமான ஒரு ஆஃபீஸராக நடிக்கும் போது பார்க்கறதுக்கே வாவ், செம்மையான ஒரு ஹீரோயின் திருப்பி அவங்க அதே மாதிரி நடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசை வருது. നിങ്ങൾക്ക് இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். கைலன், எனக்கு வந்து ப்ரொடியூசரை வாழ்த்து சொல்லணும். சார், உங்களை மாதிரிலாம் நாங்கள் இருக்க முடியாது சார். நாங்கள் 8 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்போம். ஷூட்டிங் ஆரம்பிச்சதா இல்லையான்னு போய் பார்ப்போம். ஏன்னா நம்ம போகலன்னா படம் ஷூட்டிங் ஆரம்பிக்காதுன்னு ஒரு பயம் இருக்கும். அண்டு 8 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து டைரக்டரோட, ஏன்னா என் கூட கௌரவ் ஒர்க் பண்ணியிருக்காரு. கௌரவ் வந்து நானும் கௌரவம் சேர்ந்து ஒரு சிகரம் தொடு அப்படின்ற வெரி பியூட்டிஃபுல்லான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர், அவர் கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அவர் கொடுத்தது வந்து சிகரம் தொடு படம். விக்ரம் பிரபு அவர்கள் நடித்த படம். அவருக்கு தெரியும் நான் எவ்வளோ ட்ரபிள் பண்ணுவேன்னு. பாசிட்டிவான ட்ரபிள். அதாவது காலைல 7:30 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துட்டு அதாவது இந்த ப்ரொடியூசர் வந்து உட்காந்துருவான், 7:30 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துருவான். 8 மணிக்கு ஃபஸ்ட் டேக் வைக்கலைன்னா அப்படி இப்படியே சண்டை ஆரம்பிச்சிடும். அங்கே இருக்கிற சினிமாட்டோகிராஃபருக்கு, நடிகர்கள் வரலையா, யார் வரல, எதுக்கு வரல, ஏன் ஷூட்டிங் டிலே ஆகுது அப்படின்னு ஆரம்பித்து கௌரவ் ஓடிட்டே இருப்பார். இவருக்கு முன்னாடி எப்படியாவது 8 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட் வச்சிடணும். 8 மணிக்காவது ஃபஸ்ட் ஷாட் வச்சுட்டு ஒரு 2 ஷாட் எடுத்த பிறகு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு சின்ன பிரேக்கு. அது பிறகு 9 o'clockலேருந்து நான் ஸ்டாப் மெனி டேஸ் நான் கௌரவ் கூட ஒர்க் பண்ணும்போது நாங்கள் லஞ்ச் பிரேக் கூட எடுத்ததில்லை. அந்த மாதிரிலாம் எடுத்து ஒரு படத்தை ஷார்ட்டஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ், இப்படி தான் மலையாள சினிமா எடுப்பாங்க. அப்படி தான் தமிழ் சினிமாவில் நானும் கௌரவெலாம் சேர்ந்து அந்த படம்லாம் எடுத்தோம். அந்த படம் நல்ல வெற்றி அடைஞ்ச ஒரு படம். அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கு புரியுது. 3 வருஷமாக எப்படியெல்லாம் இங்கே கஷ்டப்படுறோம், இந்த சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு அவர் பேசுகிறாரு. அவர் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர். அட் த சேம் டைம் நடுவில் டைவர்ட் ஆகி நடிகர்லாம் போனார். நான் சொன்னேன், ஐயோ ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணியா, நல்ல டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். மிகப்பெரிய நடிகர்கள் கூடலாம் படம் எடுக்க முடியும். உதயநிதி ஸ்டாலின் சாரை வச்சு ஒரு நல்ல படம்லாம் கொடுத்தாரு. நிறைய பெரிய படங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் இன்னும் நடிக்கிறெல்லாம் போயிட்டு கொஞ்சம் டைவர்ட் ஆகிருக்காரு. பட் இந்த படத்தை தயாரிப்பாளர் வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டே போன சொன்னோடனே அப்படியே என்னடா அது நம்மளுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் இருக்காரு, இது ரைட் அப்ரோச்சா, இது நம்ம அப்ரோச்சான்னு எனக்கு தெரியல. பட் அரசகுமார் சார், உங்களோட நம்பிக்கைக்கு கோடான கோடிகள் வாழ்த்துக்கள். அஜித், செம்ம பிரச்சனை இருக்குது, ஒழுங்கு மரியாதை நல்ல படமாக கொடுத்துருங்க. இல்லைன்னா அவர் பெரிய அரசியல்வாதி, அப்புறம் வம்பா எடுப்பது, அப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாது. இவ்வளோ நம்பிக்கை வச்சு உங்களை பண்ணுறாருன்னா அப்புறம் வச்சு செஞ்சிருவார். ஓகே, அதனால் நல்ல படமாக இன்னும் படம் பார்க்கலன்னு சொல்லிட்டாரு சார். எடிட்டில் பண்ணலாம் சார். சார் இல்லை எடிட்டில் பார்க்கலாம். நல்ல சிறப்பான படமாக வரணும் அஜித், அதுதான் எதிர்பார்த்துட்ருக்கோம். இப்படி ஒரு தயாரிப்பாளர் நம்பிக்கையோடு பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து வாழ்த்து சொல்லணும். அண்ட் நான் படத்துக்கு ஷூட்டிங்கே வரலன்னு சொல்லி அந்தளவு நம்பிக்கை ஒரு டைரக்டர் மேலே வச்சுருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டே வரல. அந்த படம் இவ்வளோ நம்பிக்கையாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு கண்டிப்பாக இந்த படம் நல்லா வந்திருக்கும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். கைலன் படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த நேரத்தில் திடீர்னு சொன்னார், இந்த ரிவ்யூஸ் பற்றி எல்லாம் பேசினார். அதை பற்றி நான் கிளாரிஃபை பண்ணி ஆகணும். அண்ட்
இது வந்து ஒரு சங்கமாக எல்லா ஆஃபீஸ் பேரஸும் சேர்ந்து நிறைய படங்கள் பாதிக்கப்படுது. இது வந்து ரிவ்யூஸ்க்கு எதிராக கிடையாது, ரிவ்யூவர்ஸ்க்கு எதிராக கிடையாது. வன்மத்தோட ஒரு படத்தை வந்து பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிராக தான் அந்த கோர்ட்டுக்கு போனதை தவிர மற்றபடி ரிவ்யூஸ் பண்ணுறவங்களுக்கு எதிரெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்முடைய ஊடக நண்பர்கள், நான் என்னுடைய பல யூடியூப்பில் நான் சேனலில் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், ட்ரெடிஷ்னல் மீடியா, இங்கே நீங்கள்லாம் ட்ரெடிஷ்னல் மீடியா பல வருஷமாக இருக்கிற ஊடக நண்பர்கள், பத்திரிகையில் எழுதுகிறவங்களும் ஆன்லைனில் எழுதுகிறவங்களும் எல்லாருமே வந்து பல வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியோட சார்ந்து இயங்குகிற நீங்கள்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தூண்கள், இந்த இண்டஸ்ட்ரியினுடைய பார்ட் அண்ட் பார்சல். இவங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது, உங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்கள் தான் தூண், நீங்கள் தான் ஆதாரமாக இருக்கீங்க. திடீர்னு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து திடீர்னு அவங்க ரிவ்யூ பண்ணி படங்களை பாதிக்கிறாங்களே, அவங்கள அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையோடு தான் நாங்கள் போனோம். கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும், ஏன்னா இது வந்து மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம், நீங்கள் கேட்குறது வந்து ஒரு சிக்கலான விஷயம், செலக்டிவாக சில பேர் மட்டும் கட்டுப்படுத்துங்கன்னு பண்ண முடியாதுன்னு தான் அவங்க ரூலிங்கில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்போவுமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஆதரவாக தான் இருக்கீங்க. நீங்கள் எல்லோருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு படத்தையும் வந்து தாங்குறீங்க, ஒவ்வொரு படத்தையும் செலிப்ரேட் பண்ணுறீங்க. அதனால தான் இன்றைக்கி தமிழ் சினிமா அந்த பாதையில் அழகாக போயிட்டுருக்கு. நாங்கள் எப்போவுமே ஒரு சக்ஸஸ் மீட் வச்சா அவங்களெல்லாம் கூப்பிட்றதில்ல, உங்களை தான் கூப்பிட்றோம். நீங்கள் தான் இந்த படத்தினுடைய ஒரு சக்ஸஸுக்கு காரணமாக இருக்கீங்கன்றது தான் உங்களை தான் நாங்கள் கூப்பிட்றோம். ஸோ அதனால் ஒட்டுமொத்த ரிவ்யூவர்ஸ்க்கு எதிராக ஒரு கோர்ட்டுக்கெல்லாம் நம்ம போகல. நம்ம வந்து இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் சங்கத்தில் நாங்கள்லாம் போனதே வந்து இந்த மாதிரி வன்மத்தோட யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு ஒரு படத்தை காலி பண்ணணும், ஒரு படத்தை மொத்தமாக ஒழிக்கணும்னு நினைக்கிற சில பேர் மட்டுமே நம்ம வந்து டார்கெட் பண்ணி கோர்ட்டுக்கு போக முடியாதுல்ல, அதனால் அப்படி ஒரு கோர்ட்டுக்கு போனது தான். ஸோ இன்றைக்கி கோர்ட்டில் வந்து என்ன சொல்லி இந்த மாதிரி பண்ண முடியாது சொல்லும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதான் அவங்க கிட்ட திருப்பி நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள், அந்த திரைப்படத்தை பார்த்தீங்க, பேசுனீங்களா, ரிவ்யூ பண்ணிங்களா, முடிச்சிருங்க. அது பிறகு தொடர்ந்து வன்மத்தோட அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லி 10 இன்டர்வியூவில் சொல்லி அந்த படத்தை வந்து ஒழிச்சிடாதீங்கன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. இதுதான் நம்ம பண்ண முடியும். இப்போ திருப்பி நம்ம கோரிக்கை தான் வைக்க முடியும். ஏன்னா கோர்ட்டை இப்படி தான் சொல்லுது, நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம்னு. அதனால் அந்த கோரிக்கையோட கௌரவ் அவர்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, நாங்கள் மனசெல்லாம் இழக்கலை. இது பண்ண முடியாத ஒரு விஷயம் சொல்லும்போது நம்மளும் வந்து கட்டுப்படுத்த முடியாது. பட் கோரிக்கை வைக்கலாம், எல்லோருக்கும் கோரிக்கை வைக்கலாம், சினிமாவை காப்பாற்றுங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சினிமாவை பார்த்து கௌரவ் கேட்டு சொன்னார், இந்த மாதிரி இவ்வளோ பர்ஸ்பெக்டிவ் இருக்குது, 5 பேருக்கு 5 பர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன், அதுதான் சினிமா. இங்கே இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் சினிமா பற்றி, உங்களுக்கும் ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அது தப்பே கிடையாது, அதுதான் சினிமா. சினிமா வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ரசிக்கிறதுன்றது ரொம்ப ரேராக நடக்கும். அதனால தான் சில படங்கள் வெற்றி அடையுது. கடந்த வாரம் வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா மார்கன் அப்படின்ற படம் மிகப்பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி வந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ படத்துக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பேசுகிறது குடும்பஸ்தன் சொல்கிறோம், டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்கிறோம். ஸோ ஒரு திரைப்படம் பல பேருக்கு பரவலாக பிடிச்சிருச்சுன்னா, எல்லாருக்கும் பிடிக்கணும் அவசியம் இல்லை, பல பேருக்கு பரவலாக பிடிச்சிச்சுன்னா அந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நோக்கி தான் எல்லோருமே தயாரிப்பாளர்கள்லாம் உழைச்சிட்ருக்கோம். இந்த படமும் அதே மாதிரி ஒரு பரவலான மக்களுக்கும் போய் சேர்கிற மாதிரி ஒரு நல்ல படைப்பாக வரும்னு காத்திருக்கிறேன். ஸோ உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ, நன்றி. முதல்ல பிடிஎஸ் அரசகுமார் சாருக்கும் அருள் சாருக்கும் பெரிய நன்றி. ஏன்னா இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல முக்கியமான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த வருஷத்தோட என்னோடய 2வது ரிலீஸ் இது கைலான். ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க படம், ஏன்னா ஒரு நல்ல அருமையான ஒரு கேரக்டர். அதுக்கு அரசகுமார் சாருக்கும் அருள் சாருக்கும் பெரிய நன்றிகள். மேடையில் வந்திருக்க எல்லாருக்குமே ஜாம்பவான்களுக்கு முதல் கண் வணக்கம். ஒரு நல்ல கேரக்டர் கைலான், நல்ல படம் எதிர்பார்த்துட்ருக்கேன். கூட சீக்கிரம் நான் கேட்டுட்டு அஜித் சார் எப்போவுமே, சார் எப்போ சார் ரிலீஸ், எப்போ ரிலீஸ்னு. வந்துடும் கண்டிப்பாக வந்துடும்னு. இப்போது கௌரவ் சார் சொன்ன மாதிரியும் தனஞ்சய் சார் சொன்ன மாதிரியும் ஒரு படம் எடுத்து படம் கொண்டு வந்து திரை கொண்டு வந்து அந்த போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. அது எவ்வளோ வருஷமானாலும் கண்டென்ட் ஜெயிக்குன்றது 100% உறுதி. ஆனால் என்ன நல்ல கண்டென்ட் நம்ம கொடுத்தாலுமே ப்ரொடியூசர் ஒரு படம் வட்டிக்கு வாங்கி படம் வந்து எடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அது ஒரு வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, அதுக்கு வட்டி வருது. எனக்கு எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்து என்ன தான் நம்ம ஸ்கெட்சு போட்டாலுமே பப்ளிசிட்டிக்கு ஒரு விஷயத்தை கோட்டை விட்டுறாங்க நிறைய படங்கள். அதில் தான் நிறைய படங்கள் அடிபடுது. கண்டென்ட்டாக வந்தாலும் இல்லை வேர்ட் ஆஃப் மவுத்தில் படம் ஜெயிக்கணும். அது ஒரு 100 படங்களில் 2-3 படங்கள் ஏற்படும். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல படங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் இந்த லிஸ்ட்டில் வந்து கைலான் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஹரி அவர் மற்றும் ஹர்ஷா, எடிட்டர் அஸ்வின் அவர்கள் எல்லாருமே இதில் நடித்த நிறைய பேருக்கு வந்து அருள் சார் வந்து நிறைய புதுமுகங்களுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். என்ன நடந்தாலும் எவ்வளோ படங்கள் வந்தாலும் அஜித் சார் எவ்வளோ படங்கள் நடித்தாலும் டைரக்ட் பண்ணாலும் சரி, இது மாதிரி அப்கமிங் நிறைய ஆக்டர்ஸ்க்கு நிறைய கதாபாத்திரங்கள் கொடுக்கணும். ஸோ வேண்டிகிட்டு இருக்கோம்.
அப்புறம் சிவதா அவர்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா நிறைய படங்கள் வந்து அவங்க தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க. ஸோ அதில் இந்த படங்கள் வந்து வித்தியாசமான படமாக வரட்டும். ஏன்னா நாங்கள் எல்லாமே இந்த கூட்ஸ் ட்ரெயின் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த படம் ஜெயிச்சா நிறைய பேர் அவருக்கும் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வரும், எங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கௌரவ் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் கடைசியில் ஒரு கண்டென்ட் இருக்குது, போராடினா மட்டும்தான் வாய்ப்புகள் கிடைக்கும்ன்ற அது எல்லா விதத்திலும் அடங்கும் அது. ஸோ வாய்ப்புகளுக்கு நன்றி. அன்பேசுவோம். கைலான் படம் ஹிட் நோக்கி நான் ஒன்றும் தேங்க்யூ. சொன்ன உடனே கைதட்டுவாங்க எங்கள் ஊரில் எல்லாம். நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்து எங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, முன்னெல்லாம் நிறைய கூட்டங்களுக்கு போவோம், கைதட்டுவோம், சிரிப்பாக எல்லாம் பண்ணுவோம். இப்போ டிவியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே உட்காந்து கைதட்ட முடியாது, விசில் அடிக்க முடியாது, என்ன பண்ண முடியாது. அப்படியே என்ன ஆகிட்டோம்னா ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தான் முதல் வணக்கம். உங்களுக்கு சொன்ன உடனே 2-3 கைதட்டு சத்தம் கேட்டது, மிக்க நன்றி. இந்த அருமையான படத்தில் புதுமுகங்கள் நிறையா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. நானும் புதுமுகம் தான். நான் இடத்தால விருமாண்டியில் வந்து கமல் சார் அவர்கள் திரைக்கதை எழுதுகிறப்ப நான் அதில் அந்த கதை சொல்கிறதுக்கு மதுரை மொழிக்காக நான் வந்தேன். திடீர்னு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் நடிக்க போனேன். ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி, நீ 2 மாட்டை பிடினா நம்ம கதி என்ன, நம்ம சிலபஸ்லேயே கிடையாது அதெல்லாம். நான் பயப்படுறதை பார்த்துட்டு அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்போ உங்களை மைக்க பிடிங்கன்னாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் ஒரு 50 வரைக்கும் வருகின்றது சார், பாக்கியராஜ் சார் 50 படம் வரைக்கும் வந்துட்டேன். அவருக்கு சிரிப்பு வருது. ஏன்னா நானும் அவரும் இப்போ தான் ஒரு வெப்சீரிஸில் நடிச்சுட்டு வந்தான். இதில் எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, எனக்கு பிடிச்ச கதை, எனக்கு பிடிச்ச அந்த பாத்திரம், அது மட்டுமே எனக்கு ஒத்து வரும்னு நான் சொல்லிடுவேன். அதுபோல் இதில் என்ன அவங்க கூப்பிட்டு அந்த சொன்ன விஷயங்களும், இயக்குனர் அவர்கள், தயாரிப்பாளர், கூட நடித்தவங்க எல்லாருமே என்னை வந்து அவ்வளவு அருமையாக பார்த்துக்கிட்டாங்க. சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. உண்மையிலே இதில் சொல்லப்பட்டிருக்க மாதிரியான இந்த செய்தியெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன். அதுலேயும் நம்முடைய கௌரவ நாராயணன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கப்போ தான் உள்ளே வந்தேன். நான் மதுரைக்காரர் தான், எங்கள் தம்பி. அவர் சொன்ன அந்த விஷயங்களெல்லாம் கேட்டு நானும் ரொம்ப வியப்படைஞ்சேன். ஏன்னா நான் வந்து திரைப்படம் மட்டுமல்ல, என்னுடைய யூடியூப் சேனலும் இருக்குது. நான் முதல்ல சினிமா ரசிகன். அதனால் நான் எந்த ஒரு இதையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறக்கூடிய ஆள். அப்படி இருக்கிறப்ப சில கடுமையான விமர்சனங்கள் வர்றப்ப நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இது என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது அப்படின்னு நினைப்பேன். இருந்தாலும் நல்ல ஒரு படம், நல்ல ஒரு திரைக்கதை, நல்ல ஒரு விஷயத்தை எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும். அதை எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ முக்கியமாக சொல்கிறதா இருந்தால், மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. தேர்தல் மாதிரி தான் திரைப்படங்களும் இருக்குது. அதனால் இந்த படம், இதில் சொல்லப்பட்டிருக்க இந்த முன்கதை சுருக்கம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதை படிக்கிற போதே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்துடுது. யார் அந்த கைலன், என்ன நடக்குது அப்படின்னு. இது பழைய ஸ்டைலுங்க. இந்த பாட்டு புஸ்தகம் போடுவாங்க திரைப்படம் பற்றி போடுறப்ப, தீபாவின் கதி என்ன, அவன் அகப்பட்டானா, விடை வெள்ளித்திரையில் காண்க, இது இப்படி போட்டு படம் பேர், டைரக்ஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த கதை சுருக்கத்தை கையில் வச்சுக்கிட்டே பல பேர் படத்துக்கு போவாங்க. அந்த காலத்தில் அதுதான் முக்கியமான ஒன்று. அது மாதிரி இந்த படத்துக்கு மிக அருமையாக இவர்கள் அந்த செய்திருக்கிற பணி, படத்தை நடிச்சிட்டு இருக்கப்பவே இதில் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி, எல்லாத்தையும் முகந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குது. நிச்சயமாக இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னாங்க பாருங்கள், அது மாதிரி இந்த சின்ன படங்கள் அழகான வெற்றி கொடுத்துட்டே இருக்குது. அப்படியே இந்த வெற்றியும் சாதாரணமான வெற்றிகள் இல்லை. அதுலேயும் டூரிஸ்ட் ஃபேமிலி, அதை நான் விமர்சனம் பண்ணியிருந்ததை பார்த்து சசிகுமார் சார் வந்து எனக்கு ஒரு பேட்டியே கொடுத்தாரு என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து. அது எதுக்காக அப்படின்னா, நல்ல விஷயத்தை நம்ம பாராட்டணும், அதே சமயத்தில் யாரையும் பாதிச்சிடவும் கூடாது. மோசமானது, அது ரொம்ப மோசமானது இதை சொல்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அது ஒரு நிமிஷம் அது நின்று பார்த்தா தான் அந்த கஷ்டம் என்னான்னு தெரியும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பேசுகிறது ரொம்ப ஈஸின்னு நினைப்பாங்க. எந்திரின்னா நெஞ்சு வலி வந்துடும் சிலவருக்கு. இல்லைன்னா வெறும் ஃபோன் எடுத்து வச்சு அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டம் அது இதுக்கு தான். இப்போ இந்த போடியுமே எதுக்குன்னா, நடுக்க வெளியே தெரியாமல் இருக்கத்தான் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான் அப்படியே. அதெல்லாம் நமக்கு தெரியும். அதுபோல் திரைப்படத்துலேயும் அவங்க நடிக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும்
எத்தனை கஷ்டங்களை பட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதும் அந்த படம் வெற்றி அடைகிறதும் அந்த யாரும் கெட்ட படம் எடுக்கிறது இல்லைங்க. இந்த படம் ஓடவே கூட அப்படி யாரும் எடுக்க மாட்டாங்க. ஓடணும் தான் எடுக்கிறாங்க. அது என்னமோ சில நேரங்களில் சூழல் அப்படிலாம் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம வெற்றியை நோக்கி நகர்வோம். வெற்றிக்கான முயற்சி எல்லாமே செஞ்சிட்டோம். இந்த சில பேர் சொல்கிறாங்கள, நல்லா தான் எழுதியிருக்கேன், ஒன்றும் கவலை இல்லை அப்படிம்பாங்க. அதே மாதிரி நல்லா உழைச்சிருக்கோம், அதுக்கான வெற்றி நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அந்த விடையை நீங்கள் தான் தரப்போகிறீர்கள். நன்றி, வணக்கம். என்னோடய முதல் படம் நெடுஞ்சாயிலேருந்து இப்போ வரைக்கும், இப்போ கைலன் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன். பட் ஸ்டில் எனக்கு நீங்கள் கொடுக்குற இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் ரொம்ப பெருசு. அண்ட் ஐ மீன் இட். ஸோ இந்த படத்துக்கும் இந்த கைலன் திரைப்படத்துக்கும் எங்களோட காஸ்ட்டுக்கும் இந்த க்ரூக்கும் இந்த படத்துக்கும் உங்களோட எல்லாரோடையும் சப்போர்ட் இருக்கும்னு அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் இப்போ நான் இந்த மேடையில் நின்றுட்டுருக்கேன். இந்த படம் வெளியில் வரும்போது எல்லோரும் சொன்னாங்க, மேடையில் பேசும்போது சொன்னாங்க, லைக் there is a pain behind every release-னு. I've seen a director struggle for it. நம்ம ப்ரொடியூசர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி I've seen them struggle for it. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரகிள், இதோட பெயின் அதோட ரிலீஸ் ஆகும்போது அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் தான் இருக்குது. இந்த படத்துக்கும் எங்களோட இந்த டீமுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அது பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் ஏறக்குறைய நேற்று ஈவினிங் ஒரு படம் இங்கே ஆடியோ ஃபங்க்ஷன், ஒரு போன வாரம் ஆடியோ ஃபங்க்ஷன். பாக்யராஜ் சாரை நானும் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு 25 படம் கலந்துட்டுருக்கோம். அவர் சின்ன படங்கள்லாம் வாழ்த்துறதுக்கு மகிழ்ச்சியோடு வந்துடுவார். பெரிய இந்த பந்தாகந்தான் இந்த வேலையே கிடையாது. இப்போ நான் வந்திருக்கு இது அந்த மாதிரி ஒரு 100 படம் வந்திருப்பேன் இந்த ஒரு வருஷத்தில். என்னோட சகோதரர்கள், நண்பர்கள், சக தயாரிப்பாளர்கள் வாழ்த்து கூப்பிடும்போது ஆழ் மனதிலிருந்து வாழ்த்தி இந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்துவோம். ஆனால் இந்த படம் என்னன்னா அது என் படம். கைலன் என்பது என் சொந்த படம், என் புள்ள தயாரிச்ச படம். அவன் ஏறக்குறைய 1991 என் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்தான். வண்ணாரப்பேட்டையில காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒன்று நடத்துகிறேன். அப்போ தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸுடைய தலைவர் ஒரு தம்பி திடீர்னு ஒரு 12:45 1 மணி இருக்கும், மீட்டிங் முடிக்கிறோம், ஜனநாயகி பாட நிற்கிறோம். ஜனன்னு ஆரம்பித்த உடனே சார் சார் ஒரு நிமிஷம்னு குரல் பார்த்தா விடாடு இன்றைக்கி ஒரு மாதிரியா இருக்காரு. அன்னைக்கு காத்தடிச்சா விழுந்துருவான். ஒரு 22-23 வயசு இருக்கும். அப்போ என்னப்பா நான் புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன், அங்கே நர்சரி ஸ்கூல் நடத்துகிறேன், நான் சங்கத்தில் சேர்ந்து பண்ணோம்னா அந்த செக்ரட்டரி என்ன பண்ணார், தேசிய பாட போகிறோம் நிறுத்தி உட்காருங்க அப்படின்னார். நான் சொன்னேன், இருப்பா ஒரு புள்ள புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கு, பஸ்ஸர் எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ ஆர்வம் வந்திருக்கான், ஜனநாயகம் பாடினான்னா அந்த தம்பி பேசிட்டு அப்புறம் பாடலாம் அப்படின்னு தம்பியை பேச விட்டா தீப்பொறி மாதிரி பறந்துட்டான். பேச்சு தீப்பொறி மாதிரி பறந்துடுச்சு. அன்னைக்கு வச்ச இவன் சாதாரண ஆள் இல்லை, பெரிய ஆள். அதில் இருந்து முயற்சி உழைப்பின் சிகரம் அவன். இன்னைக்கு படம் எடுத்துட்டு நம்பிக்கையோட டைரக்டர் கையில் கொடுத்துட்டான்னா என் சகோதரர் தனஞ்சயன் கூட சொன்னார், அவனுக்கு ஈக்குவலாக ஒரு மனுஷன் வர முடியாது சார். தைரியத்தில் திராவிட வறுமையில் வாடி வளர்ந்து கொஞ்சம் பணம் சேர்த்த உடனே கொஞ்சம் தான் திராவிட விழிப்புணர்ச்சி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டான். நர்சரி ஸ்கூல் ஒரு பக்கம், ஒரு கட்சி ஒரு பக்கம், செலவு அப்படி ஒரு செலவு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன், தம்பி வேணாம், கட்சி தனியாக நடத்தாத, ஒரு கட்சியில் போய் சேர்ந்துரு, இருக்கிற கட்சியில்னு சொல்லி பாரதிய ஜனதாவில் சேர்த்து விட்டேன். மயிலாப்பூரில் ஒரு விழா நடத்தி அதில் ஜாயின் பண்ணான், இணைப்பு, கட்சி இணைப்பு. பிறகு பாரதிய ஜனதாவில் துணைத் தலைவர் கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் சொல்கிறேன். அவன் ஒரு பெரிய கேரக்டர். தஞ்சையன்
ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் அவன், சாதாரண ஆள் இல்லை. பாரதிய ஜனதாவில் வேகமாக இருந்து எல்லாரோட நல்லா பேர் எடுத்துகிட்டே வந்தான். புதுக்கோட்டையில் ஒரு கல்யாணம், பாரதிய ஜனதாவின் துணைத் தலைவராக இவரை கூப்பிடுறாங்க. இன்னைய முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினும் போறார் இந்த கல்யாணத்துக்கு. அவர் பேசுறதுக்கு முன்னால இவன் பேசுறான், தம்பி பேசுறான். பேசும்போது என்ன பண்ணிட்டான், நாளைக்கு இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வராக வரக்கூடிய தகுதி படைத்த மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்டான். இவன் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவர். அவரே திமுக எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில். இல்லை, அந்த துணிச்சல் பாருங்க, யாருக்காவது வருமா? அன்னைக்கு செஞ்சாச்சு சார் அவன் லைஃப். உடனே பாரதிய ஜனதா என்ன பண்ணுவாங்க, நீக்கிட்டாங்க. 2வது நாள் ஃபோன் வருது, நீ வந்து என்ன பாருன்னு மு.க. ஸ்டாலின் கூப்பிடுறார். இது நீக்கினார்னு ஒன்று அவர் கூப்பிடுறார். அந்த அன்பு உள்ளத்தை பாருங்க, நீ என் கட்சியில் வர்றன்னு செய்தி தொடர்பால் போட்டு இன்னைக்கு புரட்சி அவருக்கு வலதுகரமாக இருந்து பல நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் டிவி பேட்டியில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் முதலமைச்சருக்கும் தமிழக அரசு சாதனைகளை எடுத்து சொல்கிறதுல அவ்வளோ போல்டாக சொல்லிகிட்டு இருப்பான். இவன் அந்த 2001 என் கூட இருந்தப்போ நான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம ஒரு மாதிரிமா சின்ன போய்க்கல்லாதே தங்கமான தங்கச்சி, அப்போ கூட ஷூட்டிங்கெலாம் வருவான். அன்னைக்கு என்னையே ஒரு மெம்பர் ஆக்குங்க படம் எடுக்கணும்னா, அப்பா கொஞ்சம் இரு இப்போ வேணாங்கண்ணா, இல்லைன்னா அப்போ நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் மெம்பர் ஆக்கி விட்டேன். பிறகு நான் விநியோக சங்க தலைவராக 2000 போட்டி போடுறேன். அப்போ அங்கே ஒரு தலைவர் சர்வாதிகாரம் சினிமாவையே ஆட்டி படைக்கிறார். 17 வருஷமாக அவரே தலைவர். ஒருத்தம் கூட போய் நாமினேஷன் வாங்க முடியாது, க்ளோஸ். அப்போ நான் போய் முதலும் போட்டி போட்டப்போ என் கூட இருந்து ஒரு 20 பேரை கூப்பிட்டு வந்து என் பக்கத்திலே இருப்பான். எனக்கு பெரிய பாதுகாப்பு. பிள்ளையா மட்டும் இல்லை, ஒரு பாதுகாவலாம் ஜெயித்தேன். அப்போ தான் விநியோக சங்கத்துடைய மாற்றம் வந்தது. இப்போ அங்கே மறுபடியும் தலைவராக இருக்கேன். ஆக அந்த அளவுக்கு என்னோடு என் பிள்ளையாக ஐக்கியமாகி என்னுடைய நலனில் பெரிய அக்கறை கொண்ட என் தம்பி இன்னைக்கு அவன் நினைச்சதை சாதிச்சிருக்கான். என்னைக்கு 25 வருஷத்துக்கு முன்னால் அண்ணே நான் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு ஒரு படத்தை டைரக்டர் நம்பி யாருமே கொடுக்க மாட்டாங்க, தனஞ்சய் சொன்ன போல. ஆனால் இப்படிப்பட்ட டைரக்டர் அடைய மாட்டாங்க. கௌரவம் நாராயணன் இப்படி ஒரு டைரக்டர் கிடைக்க மாட்டாங்க. எங்கள் ப்ரொடியூசர்ஸில் 75% நடுத்தரில் நிற்கிறதுக்கு பல டைரக்டர்கள் காரணம். அது தெரியுமா உங்களுக்கு? இல்லை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். நீங்கள் இல்லை. ஏன்னா நம்பி விடணும்னா யார்கிட்ட விடணும்? எங்கள் தனஞ்சயன் ஏன் போய் உட்கார்றாரு? நிறைய நல்ல டைரக்டர், அதுவும் இப்போ வர்ற தம்பிங்க ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க. அவங்க சிந்தனையெல்லாம் சிறப்பாக இருக்குது. ஆனால் செலவை விட ஓவராக இருக்குது. 5 கோடியில் படம் முடிக்கலன்னா 9 கோடிக்குள்ளே முடிச்சிடுறாங்க. ப்ரொடியூசரை ரிலீஸ் பண்ண முடியாமல் அவஸ்தைப்படுறார். இந்த படம் பாருங்கள், தமிழ் பெயர். இன்றைக்கி எல்லா படமும் ஆங்கில பெயர். எந்த படம் எடுத்தாலும் ஆங்கிலம் 75% வருது. அன்றைக்கி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார், அப்போ டைட்டில் தமிழில் வந்துக்கிட்டே இருந்தது இங்கிலீஷில். அவர் பார்த்தார் எப்படி ஒன்றில் திருத்துறதுன்னு. தமிழில் பெயர் வைத்தால் 3 லட்சம் மானியம்னார். சார் எல்லாரும் தமிழுக்கு வந்துட்டாங்க சார், இங்கிலீஷ் காணும் சார். இப்போ இன்றைக்கி பார்த்தா 75% 75% ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிறாங்க. ஆனால் அருமை சகோதரர் அஜித் ஒரு அற்புதமான தமிழ் பெயரை, அதாவது திறமையானவன், நேர்மையானவன். இந்த கையில் நண்பருக்கு பொருள் நிறைய நல்ல
பாசிட்டிவான அர்த்தங்கள். அப்படி வைக்கணும். கம்பராமாயணத்தில் திருக்குறளில் இருக்கு, நிறைய தமிழ் பேர் இருக்கு, அதை விட்டுட்டு ஆங்கிலத்தில் பேர் வைக்கிறாங்க. ஆனால் அந்த இயக்குனரை பாராட்டுகிறேன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த சிறு முன்னோட்டம் காட்டிவிட்டது. ஒரு ஆங்கில படத்தை எப்படி எடிட் பண்ணி காட்டினமோ அந்த மாதிரி காட்டியிருக்கீங்க. அது ஒரு க்ரைம் சப்ஜெக்டாக த்ரில்லராக ஏதோ ஒன்று, ஆனால் இன்ட்ரெஸ்டிங். மியூசிக் ரெக்கார்டிங் ஃபஸ்ட் கிளாஸ், எடிட்டிங் ஃபஸ்ட் கிளாஸ், கேமரா ஃபஸ்ட் கிளாஸ், எல்லா ஃபஸ்ட் கிளாஸும் இருக்கிறதால மக்களும் ஃபஸ்ட்டு சாய்ஸாக தேட்டருக்கு வருவாங்க. இன்றைக்கி எவ்வளோ நல்ல சின்ன படங்கள் வெற்றி பெறுது, பெரிய படங்கள்லாம் தோல்வி அடையுது. இந்த 5 வருஷம் நான் கணக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். பெரிய படங்கள்லாம் சின்ன படமாகுது, சின்ன படங்கள்லாம் பெரிய படமாகுது. சூரிய என்ன சார் பெரிய அழகனா? காமெடி நடிகன் சூரிய பரோட்டா துண்ணு, பரோட்டா வாத்தினானே, அவன் காமெடி பண்ணிட்டு இருந்தான். தம்பி, அன்பான தம்பி, அதனால் அவன் நான் பண்ணுறேன் சார். ஒரு 4-5 படம் சக்ஸஸ் சார். என்ன கதை இருந்தது, அதில் குடும்பம் இருந்தது, கிளாமர் கிடையாது, வல்கர் கிடையாது, குரூப் டான்ஸ் கிடையாது, ஒரு பெரிய ஃபைட்டு கிடையாது, கதை இருந்தது, நல்ல குடும்ப கதை இருந்தது. அதனால் கதைகள் கிராமத்தில் கொட்டி கிடக்கு சார், ஒவ்வொரு வீட்டில் இருக்குது சார், வீதியில் இருக்குது சார். என் அருமை தம்பிகள் வர்ற டைரக்டர்ஸ் தமிழ் பண்பாடு குறையாத தமிழ் கலாச்சாரமிக்க படங்களை எடுங்க. இப்போ நிறைய குடி பெருகிடுச்சு, அராஜகம் அதிகமாகிடுச்சு, கொலை கொள்ள அதிகமாகுதுன்னு எல்லாரும் கத்துறாங்க. நடக்குது, 1-2 நடக்குது. அது சட்டம் ஒழுங்கு ஒன்றும் கெட்டு போல, வழக்கமாக நடக்கிற மாதிரி நடக்குது. அது குடி போதையும் ஒரு காரணம். இன்னைக்கு பல டைரக்டர்ஸ் பெண்கள் ஹீரோயின் குடிக்கிறத காட்டுறான் சார். நிறைய படத்தில் சார் ஹீரோயின் குடிக்கிறா சார். அது தயவுசெய்து வேண்டி கேட்டுக்கிறேன், பெண்கள் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுற தெய்வங்கள். புருஷன் எப்படி கெட்டு போனால் கூட தாய்மார்கள் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க, குழந்தைகளை காப்பாற்றுறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அதனால் வர்ற டைரக்டர்ஸ் சமுதாயம் இன்னைக்கு கெட்டு போகுது. இப்போ பாரு, 5-6 நாளாக ஒரு போதை, ஒரு சினிமா போதை ஓடிக்கிட்டு, அது போட்டோம். ஆனால் நல்ல கொள்கை உள்ள படங்களை அற்புதமாக எடுங்க. இந்த படம் அற்புதமாக தூய்மையாக தமிழ் பண்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு த்ரில்லர் என்பதை சொல்லி, ஒரு சின்ன விஷயம், தனஞ்சயன் ஏன்னா சிஎம்மோட இருக்கிற என் தம்பி பிடி அரசகுமார், பாக்யராஜ், எல்லாருக்கும் ஒன்றே ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். 200 கோடி 300 கோடி 100 கோடி சம்பளம் வாங்கி 500 கோடியில் படம் எடுக்கிற படத்துக்கும் வேலை செய்கிற தொழிலாளருக்கு அந்த 1500 2000 5000 சம்பளம். இந்த படம் எவ்வளோன்னு கேட்டேன், 2 கோடி. நியாயமான செலவு. தப்பு? அற்புதம் தம்பி. எத்தனை நாள் ஷூட்டிங் கேட்டேன், 34 நாள். பிரமாதம். அதை விட ஒன்றும் குறைச்சி பண்ண முடியாது. இதை வேலை செய்தாங்க தொழிலாளி, 2 கோடி மொத்தத்தை படம். எவ்வளோ சம்பளம் கொடுத்தோம்? அந்த 300 கோடியில் தயாரிக்கிற படம் வேலை பார்க்குறாங்க தொழிலாளி, 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்கின ஹீரோ, அந்த தொழிலாளிக்கும் இதே சம்பளம். இந்த 2 கோடியில் படம் எடுக்கிறவங்களும் ஒரே சம்பளம். சரி, 500 கோடியில் எடுத்த படம் தியேட்டரில் போகும்போது 150 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட்டு. இந்த கையில் எனக்கும் 200 ரூபா டிக்கெட்டு, 150 ரூபா. எப்படி ஏழைங்க படம் பார்க்க வருவாங்க இந்த படத்துக்கு? அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வரை இதை நான் ஒரு ஒரு ஏதோ தவறாக சொல்லலை, ஒரு வேண்டுகோளாக, தொழிலாளிக்கு இப்போ இருக்கிற சம்பளம் இருக்கட்டும், இந்த 300 கோடி 400 கோடி படத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுங்க. சினிமாவில் சின்ன படங்களுக்கு 60 ரூபா டிக்கெட்டு, 80 ரூபா டிக்கெட்டு, அப்படி ஆக்கினா ஏழைங்க உள்ளே வருவாங்க, படம் பார்ப்பாங்க. அப்போ சின்ன ப்ரொடியூசர் வாழ்வாங்க. இப்போ என் தம்பி இந்த படம் ஜெயிக்கும், போட்ட பணம் வரும்,
அவன் திரும்பி இன்னொரு படம் எடுப்பான். அவன் தொடர்ந்து இனிமேல் படத்தை விட மாட்டான். படம் எடுப்பான், சாதிப்பான், மிகப்பெரிய ப்ரொடியூசர் பேர் எடுப்பான். நானும் அவன் கூட சின்ன வேஷத்தில் நடிப்பேன். கொடுப்பியா? இந்த கைலன் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். இதில் நடித்தவர்கள் பாருங்கள், நிறைய படத்தில் ஹீரோயினிங்க வரவே மாட்டாங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு. இதில் நடித்த நடிகர்லாம் வந்திருக்காங்க. உங்களை நான் வாழ்த்துகிறேன். போகணும், படம் நீங்கள் நடித்த படம்னா அந்த ப்ரமோஷனுக்கு போகணும். ஹீரோ நான் போக மாட்டேன், அதுக்கு பணம் கேட்குறாங்க சார். சம்பளம் வாங்குறது டப்பிங் முன்னால் சம்பளம் வாங்கிடுறான். ப்ரொடியூசரை கேடு கட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நீ டப்பிங் முன்னால் பணத்தை விட்டுன்னு வாங்கிடுறான். ப்ரொமோஷன் கூப்பிட்டா அதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கேட்குறாங்க சார். இந்த அக்கிரமெல்லாம் ஒழியணும், நல்லது நடக்கணும், சினிமா செழிக்கணும், ஆடியன்ஸுக்கு நல்ல படங்களை கொடுக்கணும். அந்த வரிசையில் கைலன் மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்கணும். என் தம்பி பிடி அரசகுமார் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வளரும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாய்ப்புகள் வந்து எல்லாருமே எல்லா இயக்குநர்களும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக எங்களை போன்ற நடிகர்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் நிறைய பேர் சூழ்நிலைகள் மாறுறாங்கலாம் சொல்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த இயக்குனர் சார் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும். எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நேரமும் அந்த படத்தை செதுக்கிட்டு இந்த மாதிரி தான் சொல்லிட்டு அவ்வளோ இந்த படத்துக்கு யூனிட்டியாக வந்து இந்த டீம் ஆக்டிங்கில் இருந்த டீம் மேடம்லாம் கேரளா போவாங்க, திருப்பி உடனே வரணும் அப்படின்னா அந்த டீம் ஒர்க் பண்ணாங்க. எல்லாருமே அதை வந்து நாங்கள் பார்த்தோம். இதில் வந்து அந்த என்ன சொல்கிறது, கேரக்டரேஷன்ஸ் ஒன்று கொடுத்துட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது எங்களுக்கே பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங். சார் முழுசாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அந்த லெவல் அப்படின்னா, இல்லை சார் இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படிம்பாரு. இப்போ ட்ரைலர் பார்க்கும்போது பார்த்தா வேறு மாதிரி இருக்குது ஒரு விஷயமா. ஏன்னா அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ப்ளே பண்ணார் சார். கடைசி வரைக்குமே ஒரு அந்த மெயினான விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு ஒரு ப்ளே பண்ணிகிட்டே இருந்தார். சார் நாங்கள் நிறைய படங்கள்லாம் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம், சொல்லுங்கள் அப்படின்னாலும் அதில் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பார். கடைசியில் அது டைட்டில் வரைக்கும் அப்படி தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக நிறைய பேரோட உழைப்பு இதில் வந்து கொட்டி கிடக்கு. இங்கே பேசின நிறைய விஷயங்கள் எல்லாரோட கவனத்துக்கும் சேர்ந்து இது வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும். பத்திரிகை நண்பர்கள் நிறைய இதில் வந்து அப்கமிங் ஆர்டிஸ்ட்லாம் வந்து நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த இவங்க அருண் தம்பி, அதுக்கப்புறம் இந்த சிந்து அவங்க இன்னொருத்தவங்க விஜி மேடம், இவங்க எல்லாருமே வந்து கூட வந்து ஒர்க் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் அவ்வளோ அப்சர்வ் பண்ணி அவ்வளோ டயலாக் டெலிவரியெல்லாம் வந்து தெளிவாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து இதில் ஒரு நன்றியை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ்மேட்ஸு, குலசாமி இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் போய் பாக்கியராஜ் சார் வந்து நாங்கள் போய் பேசுவோம், சார் நீங்கள்லாம் வரணும் சார் அப்படின்ட்டு. ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் இதே ப்ரெஸ் மீட்டில் வந்து நிறையா வந்து மற்ற படங்கள் நண்பர்கள் நடித்த படங்கள்லாம் வரும்போதெல்லாம் வந்து பார்க்கும்போது கூட எந்த இதுக்குமே ஒரு இது பண்ணாமல் அந்த திரைத்துறை மேலே வந்து நாங்களாம் சின்ன வயசுலேருந்து பேஷனேட்டாக பார்த்து வளர்ந்தவங்க. அங்கே போய் நேரில் வீட்டில் பேசினாலும் சரி, இங்கே வந்து பேசினாலும் சரி, அதே அன்போட எல்லா பேரும் வளரணும்னு நினச்சி அந்த இன்றைக்கும் அந்த ஈடுபாடு குறையாமல் வந்து பண்ணும்போது சார் உங்களை பார்த்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வர்றவங்களுக்கும் எங்களால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம் சார் வளர்ந்து வரும்போது. அதை நான் உங்களோட பணியோடு தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. I'm just going to keep it very short and sweet. There's a lot of hard work that has been put into this, and there's a lot of love that has been put into this, and I really wish that all of you come and watch the film. It's releasing in July 25th. Please do watch the theater. Thank you. இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள் எங்கள் எல்லாருக்குமே, அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். இன்றைக்கி கைலனோட ட்ரெய்லர் அண்ட் July 25th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் சொன்ன மாதிரி நிறையா ஹார்ட் ஒர்க், நிறைய பேரோட பேஷன் அண்ட் லவ் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லலாம். பிகாஸ் எல்லா ஆக்டர்ஸுக்குமே ஒரு கனவு இருக்கும் பொதுவாக. நம்மளை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ற ஒரு கனவு.
எனக்கு நான் ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஒரு சாலிடான ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்து வர படம் எனக்கு படம் கைலன் தான். ஸோ அதுக்கு ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு த டிரெக்டர். அண்ட் ஆடிஷன் பண்ண போனப்போ எனக்கு பெருசாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு இல்லை. அது எதுவுமே பார்க்காம ஃபுல்லாக ஆடிஷன் மட்டும் பார்த்து ஓகே இவங்களால பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு இந்த ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், அஜித் சார். And my extended gratitude to the producer, sir. Thank you for making me part of this film. And everyone who I worked with, thank you so much for being so kind and so generous. உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷலான co-actors. And உங்களுக்கு கண்டிப்பாக படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஜிஎஸ்டி வரி வந்த உடனே தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா, வேறு எந்த மாநிலத்திலும் 8% டேக்ஸ் கேளிக்கை வரின்னு தமிழ்நாட்டில் மட்டும்தான் போட்டாங்க. மீதி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. அதை நம்ம முன்னால் இருந்த ஆட்சியில் நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில், சினிமா உலக சார்ந்த சங்கங்கள் எல்லாம் வேண்டுகோளை வச்சோம். சினிமா டிக்கெட் விலை ஏறி போச்சு, சினிமா சரியாக இல்லை, இந்த 8% தனியாக வேறு வாங்குறீங்க, அதனால் அதை விட்டால் சினிமா நல்லாயிருக்கும், அதனால் அந்த 8% கேளிக்கை வரி எடுக்கணும் அப்படின்னு நீண்ட நாள் கோரிக்கை. அந்த ஆட்சியில் ஒன்றுமே பண்ணலை. ஆனால் நம்முடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ போன வாரத்தில் 4% வரியை குறைச்சிருக்காரு. கேளிக்கை வரியை 4% வரி குறைச்சிருக்காரு. இன்னும் இருக்கிறதையும் போக போக அந்த பர்சன்ட் கூட குறைக்க வேண்டும்ன்ற வேண்டுகோளை வச்சு அவர் எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணி தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா என் தம்பியுடைய படம், அந்த படத்துக்கு அவருக்கு நிறைய உரிமை இருக்குது. இந்த படத்தில் நம்ம நன்றி சொல்வது சரியாக இருக்கும் என்பதால் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கேளிக்கை வரி 4% குறைத்த காரணத்தால் அவருக்கு சினிமா உலகம் நன்றி தெரிவிக்கிறது. பூந்தமல்லியில் ஏறக்குறைய ஒரு 250 கோடியில் ஒரு சினிமா சிட்டி கட்டிக்கிட்டு இருக்கார், ஆரம்பிக்கிறார். அதுக்கு நாம் நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.